ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவோட எஃப்எஃப் தான், ஆன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஐராவும் நீங்கள் வரலையா அப்படின்னு சுகாட்ட கேட்க, அவனும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு போக, கேடி பகர் எல்லாம் தெரிஞ்சுக்கிற சொல்ல அப்படின்னு ஆரம்பம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்கா. எப்படி அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே மூஞ்சில் சூரியன் சொல்லுன்னு சுட்டு இருக்கா. நீங்களோ, என் புருஷன் கூட என்னை எழுப்புறதுக்கு இல்லை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எழுப்புவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சம் மூஞ்சில் படாமல் பெட்ஷீட்டை இழுத்து நல்லா பொத்திட்டு நீங்கள் சுருண்டு படுக்க, அவங்க அம்மாவோ, ஹீரோமா என்ன பழக்கம் இது, இன்னும் எழுந்திருக்காமா, எழுந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நல்லா கதவை ஜன்னலை திறந்து விட உங்களுக்கு வெளிச்சம் இன்னும் மூஞ்சில் அடிக்குது. ஐயோ இடியாட், எதுக்கு இப்படி காலம் கத்தாலும் எழுப்பி உயிர் எடுக்கிற? உன் புருஷன் கூட உன்னை எழுப்பினதில்லைன்னு சொல்கிற? ஆமாம், என் புருஷன் கூட என்னை எழுப்பினதில்லை தான், நீ எழுப்பி விடுற அப்படின்னு சூரியன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க. அப்போ அந்த வாய்ஸோ, அடேங்கப்பா, அப்படியே நீ உன் புருஷன் கூட வாழ்ந்து அப்படியே அவன்கிட்ட பேசி 2 பேரும் ஒன்றா இருந்து அறுத்து தள்ளிட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹலோ, புருஷன் பொண்டாட்டின்னா 1000 இருக்கும், அதெல்லாம் உனக்கு இதுக்கு? நான் பாட்டுக்கு சிவனன்னு என் டியூட்டியை பார்த்துட்டு இருந்தேன், நீ தானம்மா எதுக்கு என்னை எழுப்பி விட்டா, என் புருஷன்லாம் எழுப்ப மாட்டான்னு சீனை போட்ட. சரி சரி, காலையில் எதுக்கு நமக்குள்ளே வாக்குவாதம்? குட் மார்னிங் சான், எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சூரியன்ட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சூரியன்ட்ட நீங்கள் சொல்லிட்டு ஓட, சூரியனும் உங்களை பார்த்து அப்படியே மகளே என்கிட்டே வா ஹீரோனை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிது. ஆத்தி ஏற்கனவே எல்லாம் 4 பாகமாக வச்சு செஞ்சுட்ருக்காங்க. சூரிய பகவான் வேறு கூட்டு சேர்ந்துட்டார். அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு காஃபி கொடுத்து நீங்களும் குடிச்சிட்டு இருக்க. உங்கள் அம்மாவும் அப்போ மறுபடியும் கிச்சன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ யாருக்குன்னா சுகாவோட அம்மா அப்பா வளர்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃபேமிலி, சுகா அப்பா அம்மா தங்கச்சி தாரா 3 பேர் வெளியில் வராங்க. ஸோ 3 பேர் மூஞ்சுமே சோகமாக தான் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. அவங்களோ, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அவங்க அம்மாவோ, ஐயோ என்ன விடிஞ்சது விளையாதமாக இப்படி கிளம்புறீங்க, ஒரு நாள் இருந்துட்டு போகலாமே சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் சுகா அம்மா கிட்டே பேச, அவங்களோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மாமனார், அது எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ சங்கடம், சாரி, நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன சம்மதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் அவரை இவ்வளோ வருஷமாக வளர்த்ததுனால தானே எங்கள் மருமகனாக நின்னார், அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. ஐயோ அவர் ஒன்றும் அனாதாலியே, நாங்கள் வளர்த்து ஆளாக்கி விட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு, பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பையன், ஹோம் மினிஸ்டரோட ஒரே பையன், அவனை கொண்டு நாங்கள் வச்சு வளர்த்தது எவ்வளோ பெரிய விஷயம், அதனால் மட்டும்தானே இவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ள, நீங்கள் இப்படி சங்கடப்பட்டு பொண்ணோட வாழ்க்கையும் இப்போ அந்த இடத்துல இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நாங்கங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உங்கள் அப்பா அம்மாக்கும் அவர் ஃபீல் பண்ண பொழுது உங்களுக்கும் நீங்கள் டக்குன்னு ஓடி போய், ஐயோ மாமா உங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நடக்கணுன்றது நடந்துருச்சு, விதி, இப்படி இருந்துட்டு போகிறதில்லையே, சீக்கிரமே உங்கள் பையன் உங்கள்கிட்டையும் எங்ககிட்டையும் வருவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச, சரிம்மா ஓ நல்ல மனசு எனக்கு புரியுது, அதனால் எங்களால் இங்கே இருக்க முடியல எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு அவரும் பொண்டாட்டி தான் மறைக்கிறாரு. அவருக்கும் செம்ம கடுப்பாகுது, எல்லோரும் முன்னாடி தலை குனிச்சு நிற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ட்டு முன்னாடியே தாங்கிட்டியாவது சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் இதுக்கு மேலே இங்கே இருக்க எங்களுக்கு முடியாதுமா, நான் கிளம்புறோம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அவரோட தர்ம சங்கடம் புரியுது, இருக்குங்கன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுத்தாமல், சரி மாமா நான் அப்பப்போ பார்க்குறேன், போயிட்டு வாங்கன்னு சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. பட் தாராக மூஞ்சே இல்லை, அவளுக்கு ஃபுல்லாக தன்னோட அண்ணனை பிரிச்சுட்டேங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க போனதும் நீங்கள் கடைன்னு இப்போ மேலே வரீங்க, சரி ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு வரீங்க, தலையில் கட்டு போட்டுக்கணும். ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு லைட்டாக தான் காயிருக்கும், அதனால் அதில் ஒரு பேண்டேஜ் மட்டும் ஒட்டிக்கிறீங்க. ஒட்டிட்டு இப்போ தான் கழுத்தை பார்க்குறீங்க, ஐயோ என் தாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாத்ரூம்குள்ளே மறுபடியும் ஓடி போய் பார்க்குறீங்க, அங்கே கீது கிடக்கானு காணோம், மறுபடியும் பெட்டெல்லாம் உதறி பார்க்குறீங்க, எங்கேயுமே காணோம், பயம் வருது, முதல் முறையாக தாலி இல்லாமல் அப்படியே அழுகியே உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. சுகா பக்கத்தில் இல்லை, இந்த நேரத்தில் தாலி இல்லைன்னா எப்படி ஃபீலிங்காக இருக்குது, ஃபுல்லாக தேடிட்டீங்க, எங்கேயுமே காணுங்க, அம்மா அம்மா அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ போல்டாக இருக்கிற நீங்கள் அழுது அவங்க அம்மாவுக்கு பட, அவங்க அம்மாவை என்னமோ எதுன்னு என்னாச்சுமா அப்படின்னு வராங்க, அம்மா அம்மா என் தாலியை காணுமா அப்படிங்கிறீங்க, தாலியை காணமா நடி சொல்கிற, இது இங்கே தான் இங்கே இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் எல்லா பக்கம் தேட, நீங்களும் ஐயோ எங்கே போச்சு அப்படின்னு பல்ல கழிச்சிட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே சொல்லலை விட்டு கண்ணை பார்க்க, அப்போ தான் அங்கே சுகாவோட ஷர்ட் மாடி இருக்குது, அதில் அவங்களோட தாலி தொங்கிட்டுருக்கு. அப்பா இங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு அதை எடுத்து கையில் வச்சுட்டு உங்கள் அம்மாட்ட கட்ட, உங்கள் அம்மாவோ, ஏய் இது என்ன தாலி மாப்பிள்ளையோட ஷர்ட்டில் போய், அப்போ உனக்கு அவர் யாரும் தெரியாமல் உன்னை பார்த்துட்டு போனாரா நைட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்க, அம்மா அம்மா பெரிய லவ்வர் சந்திச்சுட்டு போன மாதிரி, என் புருஷம்மா உரிமையோட தாலி கட்டணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா, ஆனால் வெளியில் சொல்லாமல்,
அம்மா இல்லைம்மா, அவர்லாம் வரல. நான் தான் அவர் நினப்பா இருக்குன்னு அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டேன். அதில் மாட்டிக்கிச்சு போல், நான் கவனிக்காமல் கழட்டும் போது அதோட போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, உங்கள் அம்மாவோ இது வரைக்கும் எப்படி ஓடி ஆள்கள் நல்லபடியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் தான் எனக்கு பயமே அதிகமாகுது. அம்மா ஏம்மா? ஏன்னா உன் அத்தையால் தான் என் பாதி வாழ்க்கை போனது, எனக்கு நிம்மதியாக இல்லாமல் போச்சு. அதே மாதிரி உன் வாழ்க்கையும் எப்படியோ போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி சொல்ல உங்களுக்கு டக்குனுக்கு வந்து, அம்மா என்ன பேசுகிற நீ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கத்த. அம்மாவே நீங்கள் கத்தினதில் பயந்துருப்பாங்க. டக்குன்னு அவங்களும் என்னையே கற்றுங்க அப்பனை போலையும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு தப்பாக தான் தெரியும். ஆனால் மாப்பிள்ளையும் உங்கள் அப்பனை மாதிரி அவங்க குடும்பத்தையும் அத்தைக்காரியும் காரணம் காட்டி ஒன்றா ஒதுக்குவா இருப்பார். அப்போ தெரியும்டி என் வலியும் வேதனையும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாங்க. எங்கே அவங்க வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிருமோங்க பயம். பிகாஸ் அதான் சொன்னேன், அவங்க அத்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு பேச்சுவார்த்தை இல்லாதனால உங்கள் அப்பா ரொம்பவுமே வந்து உங்கள் அம்மா ஒதுக்கியிருப்பார். அதில் அந்த மனுஷி வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. ஸோ அதன் பிரதிபலிப்பாக தான் இப்போ உங்ககிட்ட அவங்க பேசிட்டு போகிறது. அவங்க பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு தைரியம் வந்துக்கானா, அந்த மாதிரிலாம் பேசும்போது உங்களுக்கும் கொஞ்சம் பயம் வருது. ஸோ ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் சரி போ அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அப்பா டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு என்ன டாடி உங்கள் பொண்டாட்டி இன்னும் சரியாகவே சமைக்க கற்றுக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிவே நினைவு உங்கள் அம்மா ஒம்புக்கள் திட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவோ ஏம்மா என்ன இன்றைக்கி மாட்டி ஊரி அவகிட்ட சும்மா இருமா, நீ பாட்டுக்கு பேசிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன், வீட்டில் நான் தானே இருக்கணும், அப்புறம் அவ்வளோதான் இன்னும் ஒரு வழி ஆக்கிடுவா கிராதகி அப்படிங்கிறாரு. அவர் மெதுவாக தான் சொல்கிறாரு. பட் நீங்களோ என்னப்பா கிராதகியா, அப்பா நீங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்க பேர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சிரிக்க. அடா பாவி ஏம்மா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பாவியாக பார்க்க. உங்கள் அம்மா கரெக்டாக அப்போ சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சவங்களோ என்ன சொல்கிறாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா நைட்டு நீ பண்ணிய சிக்கன் கிரேவி அது அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவரும் ஏம்மா ஏன் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கேன். நீங்களோ சுமாராக தான் இருந்துச்சோம், ஆனால் எனக்கு சூப்பராக இருந்துச்சு மம்மி அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படி சொல்லுமா, உனக்கு தெரியும் என் என்னோடய கைப்பக்குவம். உங்கள் அப்பனுக்கு அவருக்கு நான் சமைச்சாலாம் பிடிக்குமா, அவங்க தங்கச்சி சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும், நம்ம சமைச்சாலும் அவர் கண்டுக்க கூட மாட்டார். நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஆப்பம் தேங்காய் பால் ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே பிச்சு வாயில் வச்சுட்டு ஐயோ மம்மி சூப்பர், சும்மா சொல்லக்கூடாதுமா, சமையல் அடிச்சுக்கா ஆளே கிடையாது, நீ தான் பெஸ்ட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே உங்கள் அப்பா ஓர கண்ணால் பார்க்க. அவரோ இன்னும் என்னெல்லாம் விட்டு போறியோ போடுங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காரு. டாடி என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒன்று வைக்க சொல்வா அம்மா அப்பாவுக்கு ஒன்று அப்படிங்க. ஏம்மா தாய் அப்படின்னு ஒரு 2 கையை எடுத்து கும்பிட்ட மாதிரி, போதுமா இது வரைக்கும் நீ வச்ச வெடியே போதும், இதுலேயே எத்தனை இப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில, இதில் மேலும் மேலுமா மீண்டும் வாங்குற மாதிரி அவர் பார்க்குறாரு. அப்போ நீங்களோ என்னம்மா அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்து விட, அப்போ அவரோ வேணாம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவங்க திரும்பும்போது வேணான்னு சொல்லவும் அவர் சாப்பாடு தான் வேணான்னு சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக சமைச்சு கொடுக்குறேன், ஆனாலும் ஏன் சமையல் பிடிக்கலையும், அவங்க தங்கச்சி செஞ்சால் தான் தேவாமிரதமாக இருக்கும், வேணாட்டி போங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பாட்டுக்க களி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. பாப்பாவும் மனசுக்குள்ள நல்லா இருந்தால் சொல்ல மாட்டேன் நானா, ஏன்டி இப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பா காதிக்கிட்ட, டாடி உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு மம்மி கேரண்டி, நான் கிளம்புறேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை கிட்டே போகிறீங்க. இப்போ மறுபடியும் உங்கள் அம்மா ஹீரா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு திரும்புறீங்க. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா எதுக்கு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை பார்த்து என்ன அப்படிங்கிறீங்க. அவங்க அப்பாவை நீ வச்ச வெளியே போதும் மறுபடியும் என்னத்துக்கு கோத்தோட பார்க்குறியா அப்படின்னு அவர் மூஞ்ச திருப்பி உங்களுக்கு சிரிப்பு வருது. மா என்னம்மா எதுக்கு அப்படிங்கிறீங்க. அதுவாம்மா உனக்கு போய் தாலி செயின் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. தாலி செயினா அதெல்லாம் வேணாம்மா போமா அப்படிங்கிறீங்க. சும்மா ரெடி கேட்குறவங்கிட்ட பதில் சொல்ல முடியல, உன் பொண்ணு ஆஃபீஸ் போகிறா இன்னும் ஏன் தாலி செயின் மாற்றாமல் வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட கேள்வியாக கேட்டு கொலையாக கொன்று எடுக்கிறாங்க. யாருமா நீ பழைய பஞ்சாங்கமாக இருக்க, இந்த 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க, வேறு வேலையே இல்லை, தாலியாக இருந்தானே மஞ்சக்கயிறாக இருந்தானே எதுவாக இருந்தால் நான் தானே பிடிக்க போகிறேன், போடுற நானே ஃபீல் பண்ணல, நீங்கள் ஏமா அப்படிங்கிறீங்க. எதுனா உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணவே பார்க்குறீங்க. அதுவும் சுகர் அங்கே இருக்கனால உங்களுக்கு தனியாக பண்ணுற வந்து இஷ்டம் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க உங்கள் அம்மாவோ உனக்கு ரெடி இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு போயிடுவேன், பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம், இதெல்லாம் சம்பிரதாயம், அப்பப்போ செய்ய வேண்டியது செய்யணும், உனக்கு எப்போவோ தாலி பிரித்து கோத்துருக்கணும், இன்னும் செய்யாமல் இருக்க அந்த சாங்கியத்தை மட்டும் இல்லை, நம்ம முறைப்படி மாமியார் தான் இதெல்லாம் நின்று பண்ணணும், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதனால் இதுக்கு மேலே தள்ளி போட நான் விரும்பலை ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வேற அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க, எனக்கு புரியுதுமா உன் மனசு, உனக்கு உன் புருஷனே வந்து அதெல்லாம் செய்யணும்னு நீ நினைக்கிறேன், ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் அவர் ஒன்று ஞாபகம் வச்சுருக்காருன்னே தெரில, இதில் எங்கேருந்து இதெல்லாம் செய்கிறது, நீங்கள் வாய் தக்கும்போது உங்கள் அப்பா வாயமோடு போதும் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சும்மா இருங்க,
நான் சொன்னால் மட்டும் உங்களுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடுமே, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. வேலைக்கு போகிற பொண்ணை அழ வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா அப்பா நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னம்மா ஈவினிங் சீக்கிரம் வரணும் அவ்வளோதானே, நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கே நிற்கவே இல்லை. கண்ணில் டியர்ஸ் வந்து அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் அப்பாவோ, வேலைக்கு போகிற பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா, பாவம் மூஞ்சி சின்னதாக போச்சு. என் வீட்டை மகாலட்சுமிடி அவள் சின்ன வயசுலேருந்து எந்த சந்தோஷத்தையும் என் பொண்ணு அனுபவிக்கல. நான் உன் மேலே காட்டின கோவத்தெல்லாம் நீ அவள் மேலே காட்டிகிட்டு இருந்த. அதனாலேயே அவளோட குழந்தை பருவத்தில் கூட சந்தோஷமாகவே இல்லடி. என் பொண்ணை நான் வளர்க்கலை சரியா, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தினவ என் பொண்ணு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ என்னடி உனக்கு என் தங்கச்சி பையன் அப்படிங்கிறனால தானே உனக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணோட புருஷன் நான் அப்படி மட்டும்தான் பார்க்குறேன். என் பொண்ணை எப்படி பேசினா எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் நல்ல வகையாக பேசினா அவள் கண்டிப்பாக கேட்க மாட்டாள். காலையில் என்ன நினச்சி தெரியுமா, தாலி வந்துச்சுன்னா அத்தனை அழுதா. அதனால தான் அவளுக்கு தாலி பிரித்து கொத்திட்டா எதுவும் பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும். உடனே ஆரம்பிச்சுட்டீங்களா உங்கள் தொங்குச்சி புராணத்தை. எனக்கு உன் தங்கச்சி எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் அதை பற்றிலாம் நான் கேட்கல. என் பொண்ணு எனக்கு நல்லா இருக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே கடைன்னு உங்கள் அப்பாட்ட கத்திட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போக. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அவங்கள நினச்சி. சின்ன வயசுலேயும் அப்படி தான் அவர் பாட்டுக்கு வேலைன்னு இருந்துப்பார். அதான் தங்கச்சியோட பேசாதனால கொஞ்சம் கடைன்னு உங்கள் அம்மா கிட்ட கோவமாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு உங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவம், அதனால் வந்து பெருசாக உங்களோடய இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே நீங்கள் வந்து தனிமையில் தான் இருந்திருப்பீங்க அப்போலேருந்தும் சரி. இப்போ அதனாலேயே அவர் வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு பாவம் எங்களுக்காக ரொம்ப இது பண்ணிட்டா, ஒரு பொண்ணாக இருந்து அவள் எவ்வளோ தான் கஷ்டப்படுவா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் சுகாக்கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்காரு. வெளியில் வந்து அவங்க தலையில் சொல்லணும்னு அப்படியே வெயில் அடிக்குது. அந்த மிரரில் ரிஃப்ளெக்ஷன் பட்டு மூஞ்சில் தெரிக்க அப்படியே கண்ணு கூசுது. ஓ இதெல்லாம் உன் வேலையா, காலையில் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நீ இப்போல்லாம் என்னை வச்சு செய்யல. சரி சூரிய பகவான் போதும், தாங்க முடியாது. அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எதையும் தங்கும் இதையும் பார்க்கலாம் நீ ஏன் நான் அப்படின்னு கூட அப்போ கூட போட்டி போட்டுட்டு சூரியன்கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்புறீங்க. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு ஆரமு ஃப்ரைடே சுகா 3 பேர் உட்காந்துட்ருக்கானுங்க. ஆரமோ அப்படியே முறைச்ச மாதிரி சுகாவை பார்த்துருக்கா. ஃப்ரைடேவும் அதே மாதிரி தான். பட் சுகாவோ என்னது எவன் எதை கேட்பான்னு தெரியலையே, 2 பேரும் பார்வையே சரியில்லையே அப்படின்னு திருன்னு முடிச்சுட்டு சுகா உட்காந்துருக்கா. அப்போ ஃப்ரைடே தான் ஆரம்பிக்கிறான். எங்கப்பா டே ஃப்ரெண்டு பிஏன்னு 2 வகையான போஸ்டிங்கை வச்சுட்டு உன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கா. ஆனால் பாரு எனக்கே தெரில நீ தான் இந்த நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு. அந்தளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேன்டா நான். அது எப்படிரா பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டாராம், ஆனால் இதெல்லாம் மட்டும் சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ பெரிய ஆளுங்க தான் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு தெரியலையே ராசா. உன் கூடவே காலங்காலமாக சுற்றிட்டு இருந்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டு வரைக்கும் கிண்டல் பண்ணுதுடா, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு எங்கள் அப்பாலேருந்து அப்பத்தா வரைக்கும் ஒரே கேள்வி. நீ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஃப்ரெண்டா அப்படின்னு எனக்கே தெரியாதது நான் எப்படா உங்கள்கிட்டலாம் சொல்லுவேன்ட்டு ஒரே ஷேமாக போச்சுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்ட ஆரம்புக்கும் சுகாவுக்கும் சிரிப்பு வந்தது. 2 பேருமே அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அவ்வளோ வயிற்ற படிச்சுட்டு விழுந்து சிரிக்க. டே போதுடா, நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க, நான் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கா. டே மச்சி முடியலாட்டி தோ பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, போய் யூஸ் பண்ணிக்கூட அப்படின்னு ஆரம் சொல்லிட்டா. சுகாவும் ஆரம்பம் ஹைஃபை கொடுத்த மறுபடியும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஃப்ரைடேவோ யூடியூப் ப்ளூட்டஸ் அப்படின்னு ஆரம்பை பார்த்துட்டு ஏய் உனக்கு தெரியுமாடா மச்சி? தெரியுமே. அட பாவி எனக்கே தெரியல, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதாவது ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு என் முதலுக்கு தெரியும் துரோகிங்களா. டே வேணாடா ஓவரா சீனை போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கோ பார்க்க. ஆமாம் அது எப்படா அந்த கம்பெனி இவ்வளோ சக்ஸஸாக ஓடிக்கிட்டுருக்கு, அதுவும் எனக்கே தெரியாமல் நான் இல்லாமல் எப்படி ரன் ஆகுது இவ்வளோ சக்ஸஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவோ புலம்ப. அப்போ ஆரம்பம் அதான் மச்சி நீ இல்லை அதனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கலாய்க்கிறான். போங்கடா உங்களெல்லாம் ஃப்ரெண்டு நினச்சிங்க வந்து உட்காந்தா என்ன வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எழுந்து போக. டே மச்சி கோபப்படாதடா அப்படின்னு சுகாவோ மறுபடியும் கூப்பிட்டான் உட்கார வைக்க. பேசாதடா நீ 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்கீங்க, இத்தனை நாள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஃப்ரெண்டுன்னு வார்த்தைக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே மச்சி சரி இது ஃபீல் பண்ணாதடா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் தான், பட் சொல்லறதுக்கு டைமுக்கு சரியாக அமைஞ்சு வரல. இப்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்ககிட்ட இதை சொல்லி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சீரியஸாக சுகாவோ வந்துட்டு சொல்ல ஆரம்பம் உனையும் பார்த்துட்ருக்கான். ஃப்ரைடேவும் சரி ஏதோ சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ சுகாவோ ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல மச்சான், நீ என்ன நினச்சாலும் சரி நீ ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் சிரிக்க. அட போங்கடா வீணா பண்ணணுங்களா, உங்களெல்லாம் நம்பி இங்கே வந்து உட்காந்தா என்னை வச்சு நல்லா ஓட்டுறீங்கடா. இங்கே பாரு சுகா, இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ, என்னைக்கு என்ன இல்லாமல் அந்த கம்பெனியை
சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னை வச்சு கலாய்ச்சி கிண்டல் பண்ணி சிரிச்சியோ அதே மாதிரி நானும் போகிறேன். என்னோட உயிர் நண்பன் இருக்கானே ஜின், அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்னடா பெரிய யோங்கி, நாங்கள் ஆரம்பிக்கிறோம்டா AF என்டர்பிரைசஸ்னு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீரவாசனெலாம் பேசிட்டு அங்கேருந்து நகர்றான் ஃப்ரைடே. அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவோ 2 ஸ்டெப் எடுத்து வைக்கா சுகாவோட ஃபேஸ் அப்படியே மாறுது. இது ஆரம்பம் கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஆஹா, சும்மா இருந்த பேர்டை ஆங்கிரி பேர்டாக மாற்றி விட்டு போகிறானே, இன்றைக்கி இவனுக்கு பொட்டு வச்சு பூ வைக்காம விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் நினச்சிட்டு இருக்கும்போதே சுகா மச்சி மச்சி என்னடா இதுக்கெல்லாம் போய் வச்சுட்டு போனேன் அப்படி வா மச்சி, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. இங்கே பார், நீ இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. சுகா என்டர்பிரைசஸ் இல்லைன்னா யோங்கி என்டர்பிரைசஸ் கிடையாது. நீ இருந்தனால தான் இது ஓஹோன்னு பண்ணனால தான் அது அமோகமாக போச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான்டா. உனக்கு உண்மையை சொல்லி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஸோ உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு மச்சான் அப்படின்னு இவ்வளோ நேரம் ஃப்ரைடேவோ போடா பெரிய இவன் அப்படின்னு காதலே வாங்காத மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தவன் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதும் வாயப்பழக்க இங்கே ஆரம்பம். ஆஹா, ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஃப்ரைடே திரும்பி பார்த்தவனோ போடா நீ சொன்னா நான் நிற்கணுமா, நல்லா கேட்க மாட்டேன், அதான் நல்லா வந்து இது பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரைடே நடக்க சுகாவோ மச்சான் அப்போல்லாம் இல்லைடா, இங்கே பார் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ். நீ என்ன ஆசைப்பட்ட அந்த கம்பெனியில் நீ கூட இருக்கணும் தானே, இப்போ சொல்கிறடா அந்த யோங்கிக்கு நீ தானே பிஏ, உன்னை நான் அப்பாய் பண்ணிட்டேன், வா வா இந்த பார் உனக்காக வச்சிருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல. அப்போ மச்சான் நிஜமாவே நான் தான் பிஹேவோ அந்த கம்பெனிக்கும் அப்படின்ட்டு அப்படியே வாய் பழந்துட்டு ஃப்ரைடே திரும்ப எங்கள் ஆரமோ ஆஹா மாட்டினான்டா அப்படின்ட்டு எப்படியாச்சும் ஃப்ரைடேவை காப்பாற்றணும்னு மச்சான் வராத உனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், இப்போ தான்டா சபதம்லாம் எடுத்த பெரிய ஆளாவேன் அப்படின்னு ஜின்னு கூட சேர்ந்து கம்பெனிலாம் ஆரம்பிக்க போகிறேன்னு, ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு மச்சான். போடா உனக்கு போகாமல் மச்சான் எனக்கு வேலை கொடுத்துட்டான், நான் அது வேற எங்கேயாவது போகிறது. ஐயோ அது சும்மா மச்சான், சுகா அவனை வெறுப்பேற்றதுக்காக அப்போல்லாம் சொன்னேன்டா. நான் போய் இந்த ஜின்னு கூடலாம் சேருவேனா, என்னதான் அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் உனக்கு தான் மச்சான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன் கூட இருக்க தான் எனக்கு சந்தோஷம். அப்பதான் நீ சொன்னியே நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, அதுதான் மச்சான் உண்மை. தாட்டா உயிர் நண்பன் எப்படி வேலை கொடுத்தான் பார், அடிச்சா பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு கிட்ட வந்த ஃப்ரைடேவோ அப்படியே குனிஞ்சு மச்சான் இதுலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்து பார்க்குறான். அதில் பிரித்து படித்தா அதுக்குள்ளே இந்த ஃப்ரைடேங்கிற அடிகட்டினா முட்டாளை தவிர வேறு யார் வேணாலும் எனக்கு பிஏவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். எதே அப்படின்னு அதை படித்ததும் இந்த விவேக் வடிவேல் வந்துட்டு இந்த அட்ரஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கிறுக்க வந்ததும் அதை பார்த்துட்டு குபீர்னு உனக்கு நெஞ்சு வெடிக்குவேன் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரைடேக்கு. ஆரம்பம் அப்போயே போயிருன்னு சொன்னேன் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கான். டேய் போன்னு சொன்னியா, இவன் இப்படி போப்பான்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே பார்த்துட்ருக்கா. அப்போ சுகாவை 2 பக்கம் ஷோல்டரை அழுத்தி பிடிச்சி என்னோட சொன்னேன் எனக்கு எதிராக கம்பெனி ஆரம்பிப்பியா, நான் அதை கூட போகிறதுக்கு வேண்டா, ஒரு ஃப்ரெண்டு வளர்ந்துட்டு போனேன், ஆனால் என்னோட ஜென்ம எதிரி அவனை கூட்டிகிட்டு வந்து கூட்டு வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து என்னட்ட ஓஹோன்னு வந்து என்னை பார்த்து சிரிப்பீங்களா அப்படின்னு அப்படியே நல்லா பிடிச்சி அழுத்துறான். விட்டா எலும்ப உடச்சிருவானாட்டிருக்கு. ஐயோ மச்சான் சும்மா தான் சொன்னால் விட்டுடா அப்படின்னு ஃப்ரைடே படும்ப சும்மா சொன்னியா சும்மா கூட என்கிட்ட சொல்லக்கூடாது அவன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கையை பின்னாடி வளைச்சி பிடிச்சி முதுக்குள்ளேயே நொங்கு 4 நொங்கு அவனோ மச்சா முடியலடா உள்ள உண்டியல் கொடுக்குற சத்தமெல்லாம் கேட்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே புலம்ப ஆரம்பிக்க பார்க்க பாவமாக இருக்குது. டே சுகா உன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் தாங்குவானா விட்றா பாவம் அப்படிங்கிறான். அதோட சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சுகாவும் ஃப்ரைடே விட்டுறான். சுகா பிடிச்சி இழுத்துருந்துட்டு விட்டதும் அந்த வேகத்துக்கு போய் அப்படி யாராவது பிடிங்கினாங்கிற மாதிரி ஃப்ரைடேவே போய் டக்குன்னு ஒரு சேரை பிடிச்சா இல்லை ஆவாடா அப்படின்னு உட்காந்து உனக்கு முதுகுக்குள்ளே எலும்பு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ உள்ளுக்குள்ளே எல்லா பார்ட்ஸும் ஏதோ கடகடன்னு ஆடுற மாதிரியே இருக்கே. அட பாவீங்களா, உங்கள் கூட நண்பனாக இருந்து இத்தனை வருஷம் குப்பை கொண்டு வந்து விட்டா நான் என்னடா பாவம் பண்ணேன், கூடயே இருந்தேனே என்கிட்ட சொல்லலேன்னு ஒரு ஆதங்கத்தில் கொஞ்சம் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினேன், அதுக்கு இப்படி ஆடா என் பொண்டாட்டி கூட குடும்பமே நடத்த முடியாமல் பண்ணிட்டீங்களாடா படுபாவீங்களா, உங்களெல்லாம் நண்பன் நம்பி நான் இங்கே வந்தால் என்னென்ன பாடுபடுத்துறானுங்க. அடே பணமரம் நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனாடா, அவன் என்னை அடிக்க போகிறான் ஓடிருன்னு நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி ஏன்டா சொல்லி உயிர் எடுக்கிற, நல்லா நேராக சொன்னாலே எனக்கு புரியாது, இதில் சுற்றி வளைச்சி வேற சொல்கிறியா. சொன்ன பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது ஆரம்பம் சுகாவும் சிரிப்பு வருது. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு சுகாவோ டே பைத்தியம் நீ முட்டாள்னு தெரியும், ஆனால் இவ்வளோ வடிகட்டின முட்டாளாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லைடா, உன் கண்ணு முன்னாடி தான் உட்காந்து அந்த ஆஃபீஸோட ஃபைலையும் நிறைய டைம் பார்த்துருக்கேன், அப்போ கூட உனக்கு நான் தான் அந்த யோங்கின்னு கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் பேச பண்ணிட்ட. அப்புறம் என்னமோ சொன்ன இடையில என்ன சொன்ன, என் பொண்டாட்டிக்கிட்ட பேசினதே இல்லை, அப்புறம் எப்படி இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டில்ல. அவள் என் கூட இந்த 2 மாதமாக தான் கூட இருக்கா, எங்கள் எடுத்து கல்யாணம் 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்தில் நான் யார் என்னங்கிறது அக்கு வேறு ஆணி வேறு அப்படின்னு
அவளே கண்டுபிடிச்சிட்டா. நான் அவகிட்ட எதையுமே சொல்ல. அவள் தான் என்னை பற்றி எல்லாத்தையும் தோண்டி எடுத்திருக்கா. அது மட்டும் இல்லை, எனக்கே தெரியாத விஷயம் நான் ஹோம் மினிஸ்டர் பையங்கிறது அதை வரைக்கும் அவள் தான் கண்டுபிடிச்சி சொன்னான். இத்தனை வருஷமாக கூட இருக்கிறே மண்ணு, உனக்கு ஏதாவது தெரியுதா? ஆனால் 2 மாதத்தில் இத்தனையும் கண்டுபிடிச்சிருக்கனா அவள் எப்படியாப்பட்டவளாக இருப்பான்னு நினச்சிக்கோ. நீ என்ன சொல்கிற? நான் கேடினா இந்த கேடிக்கேற்ற கேடி அவள் தான்டா என்னோட ஜோடி ஹீரோ, என்னோட ஏஞ்சல்றா. அவள் என் லைஃப்பில் வந்தவ உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்கே எதை சொன்னால் எப்படி பற்றிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நேக்காக காய் நகர்த்திருக்கா. கரெக்டாக அதுவும் பற்றிக்கிச்சு. ஒரே நல்ல உலகமே நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கானா எப்படியாப்பட்டவளாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு உங்களை பற்றி புகழ்ந்து தள்ள சுகாவோ ஃப்ரைடேவோ. அதெல்லாம் புரியுது. சாரி மச்சான், நீ டெய்லியும் ஃபைல் பார்க்கும்போது நினச்சிருக்கேன் இவன் எந்த ஃபைலை இப்படி பார்க்குறான் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு டைம் கேட்கும்போது நீ தானடா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன், அதனால தான் அப்படின்னு அவனை அசடு வழியை. அதனால் நான் அங்கே வேலை பார்க்குறேன், அதனால் ஏதோ ஃபைல் பார்க்குறேன்னு நினச்சி நீ விட்டுட்ட அப்படி தானே அப்படின்னு சுகா கேட்க. ஆமாம் மச்சான் அப்படிங்கிற. தத்தி பொழைச்சிப்போ, உன்னை உன் பொண்டாட்டிக்காக விடுற. அப்புறம் இனிமேல் வந்துட்டு என்னால் வீக்லி ஒன்ஸ் தான் அங்கே வர முடியும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகா கார்பரேஷன் நீ தான் பார்த்துக்கணும். அங்கே இப்போ நடந்துகிட்ருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு யார் யார்கிட்டலாம் டெண்டர் எடுத்தோமோ அவங்களோடதெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் நீ தான் இனிமேல் எல்லா பொறுப்பையும் எடுத்து பார்த்துக்கணும், புரியுதா? கம்பெனி எரிஞ்சதும் இந்த 3 பேர் வந்து ரொம்ப பேசினானுங்களே, அவனுங்க 3 பேர்த்துக்கிட்டையும் எந்த ஒரு டீலிங்கும் வேணாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவங்கக்கிட்ட என் பொன்னாடி சைன் பண்ணி கொடுத்தால அதையும் வாங்கி அவகிட்டே அனுப்பிச்சிடு. மச்சான், இப்போ நீ இந்த டீலிங் அவங்கக்கிட்டது முடிச்சுட்டு அவங்க ஷேரை வந்துட்டு இங்கே இது பண்ணினா அவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஆகட்டும், அதுக்காக தானே நான் கம்பெனி எரித்தேன். எதே அப்படின்னு பார்க்க, ஆமாம் எனக்கு தெரியும் என் கூட ஷேர் ஹோல்டராக வந்துட்டு கருப்பாடா என் கூடவே இருந்திருக்கானுங்க அப்படின்னு. அந்த நாய்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தான் நான் இந்த வேலையை பார்த்ததே. இப்போ தான் அவனுங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுங்க நஷ்டப்படணுங்கிறதுக்காக நானே செஞ்சது தான் இதெல்லாமே தாட்டா இருக்குது இந்த சுகாவோட ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு இருக்கா. எதை நீயே கொளுத்தி விட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவோ அப்படியே பேனு பார்க்க. இது கொஞ்சம் ஆரம்புக்கு கூட அப்படியே வந்துட்டு ஷாக்காக தான் இருக்குது. எவனே எரிச்சிட்டானா கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. சுகாவோ 2 பேர்த்தையும் பார்க்க 2 பேரும் அப்படியே பேன் பார்த்துருக்க. டே மச்சீஸ் ரிலாக்ஸ்டா, இதுக்கே ஃப்ரீஸ் ஆகிட்டா அப்படி இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே சர்வசாதமாக சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரைடேவோ இது இன்னும் நிறையா இருக்கா, நீ மச்சான் சொல்லிட்டு கொடுறா, ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது, சிறு வயசில் வாழாமல் செத்து வாழா வெட்டி ஆகிட போகிறேன் எதே அப்படின்னு பார்க்க. ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா அது? நீ இங்கே எரியும் போது உன் ஹனிமூனில் தானே இருந்த, அங்கே இருக்கும் போது எப்பட்றா இங்கே? ரைட், இப்போ தானே கொஞ்சம் மூளை இருக்க மாதிரி பேசுகிறேன். அது நான் அங்கே தான் இருந்தேன். பட் நான் ஒரு டிடெக்டிவ் வச்சு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு காத்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி அந்த டிடெக்டிவ் சொன்னது தான் என் கம்பெனி எரிய போகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ மச்சான் எரியதுக்கு முன்னாடியே எரியணும்னு தானடா பேசாமல் இருந்தேன், அப்புறம் நானே தடுப்பேன். மச்சான் புரியலடா. ஐயோ டேய், அந்த கம்பெனி எரியணும், அது மட்டும் இல்லை அங்கேருந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போய் உன் வீட்டில் வைக்கினே. அப்போ உனக்கு புரிஞ்சுக்காது, இப்போ புரியுதா? ஆமாம் மச்சான், எஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்ஸையுமே எடுத்துக்கிறது தான் அவங்களோட ஐடியா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கம்பெனியை கொழுத்து விட்டு நஷ்டத்தை ஏன் தலையில் கட்டுறதுக்காக அவங்க நிறைய பிளான் போட்டாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டனால உன்கிட்ட சொல்லி உஷாராக எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஃபைலும் கிடைக்கல, அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அப்போது அவங்கெல்லாம் நான் யாரையும் தேடி போடணும் அவசியம் இல்லைடா, அவங்கள என்ன தேடி வருவாங்க அப்படின்ட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக அப்படியே உட்காரான் சுகாவை. அப்படியே ஆரமும் ஃப்ரைடேவும் ஆட்டேங்கப்பா, இவனை பற்றி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான், பார்க்கறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக ஒரு சிங்கம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கா சுகாவோ. உட்காருங்கடா அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே உட்காரா. அப்போ கரெக்டாக வந்து சுகாவுக்கு ஒரு கால் வருது. அவனும் வந்துட்டு இருங்கடா பேசிட்டு வரேன்ட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இங்கே 2 பேர்த்துக்குமே டேங்கப்பா, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வச்சுருக்கான், அவ்வளோ பெரிய ஆளோட நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரிலாம் நம்மக்கிட்ட மூஞ்ச வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அப்படியே ஆரம் மேலே பார்க்குறான். மேலே கைராவோ வந்துட்டு ஒரு காலில் அப்படி நின்று அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கள்ல அதை பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆரம்கோ மேலே பார்க்கும்போது சூரிய வெளிச்சத்தில் கண்ணு கூசுது. இருந்தாலும் விடாமல் கைரா அங்கே இருக்காளே, அவளை ரசிக்காமல் இருக்க முடியாதுல்ல சாரால். ஸோ அவனும் அப்படியே அவளை ரசித்து பார்த்துட்ருக்கான் அங்குலமா. இங்கே ஃப்ரைடே பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தவன் என்னடா மச்சான் நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஆரம்ப பார்க்க அவனும் ஒரு மாதிரி கழுத்தை வலிச்சு எந்தையும் பார்த்துட்ருக்க.
என்னத்தை இப்படி பார்க்குறான், இந்த சூரிய வெளிச்சம் கண்ணை கூசுது, இவன் மட்டும் கண்ணை கூசாமல் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவோ என்னத்தை அப்படி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அங்கே கைரா நிற்கிறத பார்த்துட்டு ஃப்ரைடே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிடுறான். ஃப்ரைடேவோ டே மச்சான் அப்படிங்க ஆரமோ திரும்பி கூட பார்க்காம அப்படின்னு மட்டும் சொல்கிறான். டே மச்சான் என்னடா அப்படிங்கிறானே தவிர பார்க்க மாட்டேங்கிறான். டே இப்போ உன் ஆள் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த நினப்பில் வச்சுட்டு அப்படியே உன் தலையை கொஞ்சம் இப்படிக்கா திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சொல்லி கிண்டல் பண்ணேன். ஃப்ரைடேவை திரும்பி அப்படியே ஆரம்பம் ஒரு முறை தான். ஆரம்பம் அடுத்த நிமிஷம் மறுபடியும் அப்படியே தலை திரும்பி கைராவை தான் பேன் மறுபடியும் பார்த்துட்டு இருக்க. ஐயோ இவன் வேற டே மச்சான் வாயிலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் யாவது கண்ட்ரோல் பண்ணுறான் முடியல. டே அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவனோட தங்கச்சிடா, அது மைண்டில் இருக்கா இல்லையா? அவன் மட்டும் இப்படி நீ சொல்லு வடிக்கிறத பார்த்தா நம்ம பற்றி என்ன நினைப்பான், அடுத்த பாட்டி வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டான்டா. டேய் முத்த தாண்டா பேசுகிறேன் மச்சான் அப்படின்னு போட்டு ஆரம்பம் போட்டு உலுக்கி எடுத்துகிட்டு இருக்கான். பட் ஆரம்பம் இம்மி அளவு கூட அசையாமல் ஹேண்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்க. டேங்கப்பா டேய் உடம்பா இது இரும்பாடா, என்னடா அப்போ தின்னு இப்படி வளர்ந்து வச்சுருக்க, உடம்பு அசைக்கவே முடியல அப்படின்னு ஃப்ரைடேவோ அவனோட ஷோல்டர் பிடிச்சி அமுத்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கெல்லாம் நல்லா சத்தாக சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்டா தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்ல. அப்படி அமைச்சா நான் மட்டும் நானும் நல்லா சாப்பிட்டு என் உடம்பு எப்படி பிட்டாக வச்சுருக்கேன் பாரு அப்படிங்கிறான். டே அது பிட்டு இல்லைடா ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோ எங்கே அப்படின்னு பார்க்க அவனும் ஆம்ஸை காட்டி பார்த்தியா எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கான். இப்போ ஆரமோ ஹார்ன் அமுக்கிற மாதிரி அதை பிடிச்சி இது ஆம்ஸா அப்படின்னு அமுத்த. ஐயோ வலிக்குதுடா அமுத்தாதடா அப்படின்னு. டேய் நான் லைட்டாக தான்டா தொட்டேன், லைட்டாவா இதுவே இந்த வலிக்குதே, இன்னும் ஹெவியாக பிடிச்சா என்னத்துக்காகும், கை கழுட்டு தனியாக வந்துடும், இதுக்கு பேர் ஃபிட்னஸா, இப்போ தெரியுது உன் ஃபிட்னஸ் இது லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க. டே மச்சான் சும்மா இரு, விளையாட்டை விடுறா, நான் உன்கிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீயும் அந்த பொண்ணு பின்னாடி பல வருஷமாக சுற்றிட்டு இருக்க, எனக்கும் தெரியும். நம்ம காலேஜ் படிக்கும் போதே சுகா நம்ம பக்கம் நிற்காமல் அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், ஃப்ரெண்டாக இருக்கும் போதே. அப்படிங்கும் போது இப்போ தங்கச்சின்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நீ இப்போல்லாம் இருந்தால் அது சரிப்பட்டு வராது மச்சான், கொஞ்சமாவது மனசை மாற்றிக்கோ. அது அந்த பொண்ணு லவ் பண்ணால் கூட சரி, ஃப்ரெண்டோட தங்கச்சியும் தெரியாத முன்னாடி லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியாவது சேர்த்து வச்சிடலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுடா, அவளுக்கும் ஒன்றும் பிடிக்கவே இல்லை, அப்படி இருந்தும் நீ இப்படி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது சைட் அடிக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? எந்த அண்ணன் தான் அதை தாங்கிக்குவான்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போயிடும்லடா, அதுக்கு தான் சொல்கிறேங்கிற மாதிரி ஃப்ரைடே வந்துட்டு ஆரம் கிட்ட வந்து அப்படியே ஓரளவுக்கு, ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்டு, எந்த சண்டே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதுக்கும் சொல்லி வைப்போங்கிற மாதிரி அவனால் முடிஞ்சதை ஃப்ரெண்டாக நினச்சி சொல்ல. இங்கே ஆரம்போ அப்படியே மூஞ்சி மாறியுது, இவ்வளோ நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ டக்குன்னு சரி நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரைடேட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சுகா ஃபோன் பேசிட்டு இருக்கா. அவன்கிட்ட போய் நான் கிளம்புற மச்சான் அப்படின்ட்டு அவன் மூஞ்சியை பார்க்கலாம், அவன் பதில் சொல்கிறது எதையுமே கேட்காம டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். சுகாவோ ஆரம் போகிறத பார்த்துட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு திரும்பத்துக்குள்ள அவன் கிளம்பி போக. எங்கடா அவன் இவ்வளோ வேகமாக போகிறான், ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ள அவளுக்கு என்ன அவ்வளோ அவசரமா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஃப்ரைடேட்ட கேட்க. அதுவா மச்சான், மச்சான்னு கூப்பிட்றனால ஒன்றும் உண்மையான மச்சான் ஆயிட மாட்டோன்னு சொன்னேன், அதை புரிஞ்சுக்கிட்டான், அதான் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல. சுகாவோட ஃபேஸ் எப்படி மாறுது. டே பரதேசி என்ன பண்ணி வச்சு தொலைஞ்ச, உண்மையை சொல்லு, ஒழுங்கா இப்போ நீ என்ன பண்ணாங்கிறத சொல்லு, சும்மா சுற்றி வலிச்சு சொல்லி ஆணி அடிச்சிட்டு இருந்த, அவ்வளோதான் மாவு கட்டு போடுறதுக்கு புத்தூருக்கு அனுப்பி விட்டுறேன், இப்போ என்ன பண்ணி தொலைச்சேன்னு ஒழுங்காக சொல்ல புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பிடிச்சி சுகா கத்த. அவ்வளோதான், சுகா கத்தன கத்திலே ஃப்ரைடே கொஞ்சம் மிரண்டு போயிடுறான். இவன் என்ன நம்மக்கிட்டே இருக்கிறான், நல்லது தானடா பண்ணேன் அப்படின்ட்டு சுகாவை பார்த்து. அது ஒன்றும் இல்லை மச்சான், அது இன்னுமே அந்த கைரா மேலே அவனுக்கு ஒன் சைடாக லவ் இருக்குது போல், அதான் இப்போது அவள் சுகா சிஸ்டர், நமக்கும் சிஸ்டர் மாதிரி, அதனால் நீ கண்டதையும் நினச்சிட்டு இருக்காத மச்சான் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இங்கே சுகா ஃபேஸே அப்படியே மாறுது. அப்படிங்க கொய்யால் அடி கிட்ட வந்து ஃப்ரைடே பண்டையிலே நங்குலும் ஒரு கொட்டு ஏன்டா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. அறிவு இருக்காடா லூசு பையல, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சரியான லூசு பையடா நீ, ஐயோ அப்போதே முட்டாள்னா இப்போ லூசுங்கிற, பின்ன கடைச்சடிச்ச முட்டாள் தான் நீ அப்படின்ட்டு என்ன நினச்சிட்டு இருக்க. வேற மாதிரி ஒரு புருஷன் என் தங்கச்சிக்கு இந்த உலகத்திலே எங்கே தென்னாலும் கிடைக்க மாட்டான், அவ்வளோ நல்லவன்ட்டான் என் மச்சான், அவனை போய் நான் எப்படி வேணான்னு சொல்வேன். என் தங்கச்சி மட்டும் அவனை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நானே என் தலைமையில் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஏன்டா அப்படி லூசு மாதிரி யோசிக்கிற, அவனே ஜாலியாக இருக்கிறது நம்மகிட்ட மட்டும்தான், அவனை போய் இப்போ விருப்பத்தை அனுப்பி விட்ருக்கா, அறிவே இல்லைடா அவனுக்கு அப்படின்னு திட்ட. இப்போ தான் ஃப்ரைடே பண்ண வேலை அவனுக்குமே புரியுது, ஏதோ நல்லது நடக்க போய் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. சாரி மச்சான், நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கலடா, நீ இப்படி நினைப்பேன் நான் நினைக்கல, நீ ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டீன்னா அதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரணும்னு பயந்து தான் மச்சான் அப்படி சொன்னேன், அதுக்கு அவன் கோச்சிட்டு போவான், நான் என்னத்தை கண்டேன், சாரி மச்சான் அப்படிங்கிறான். இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா உங்கள் பிஏஓ அப்படியே சோக சித்திரமாக நிற்கிறா. நீங்களோ
என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவ்வளோ நீங்கள் பார்க்குறது கூட தெரியாமல் ஸ்வீட்டி அப்படியே கீழே குனிஞ்சு எதையோ அப்படியே வந்துட்டு பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டுக்க அப்படின்ட்டுட்டீங்க. மேடம்க்கு எந்த கப்பலுக்கு வந்துருச்சுன்னு இப்படி சோக சித்திரமாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை மேம் அப்படிங்கிறா. ஹே பதறாதடி, இப்போ நான் என்ன கேட்டேன் நீ இப்படி பதற? ஓகே சில் வேலையை பார் அப்படிங்கிறீங்க. மேடம் அப்படின்னு மெதுவாக கூப்பிட என்னடி அப்படின்னு பார்க்குறீங்க. அது மேடம் அடைச்சே மேடம் கதை ஒழுங்காக சொல்லு. இல்லைப்பா நாளைக்கு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும். ஹாஃப் டேவா? எதுக்கு மேடம்க்கு ஹாஃப் டே லீவ் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஹலோ அது என்னை பொண்ணு பார்க்க வராங்க. நல்ல விஷயம், இதையே இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஹாஃப் டே லீவ் கேட்குறேன், ஃபுல் டேவே எடுத்துக்கோ. எனக்கே இப்போ தான் தெரியும். சரி ஆமாம் நீயே இவ்வளோ டல்லாக இருக்க? அது எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஓ ஐ சி. ஆமாம் உனக்கு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிற ஆள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அது மேரேஜ் பண்ணுற ஆளில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ அப்போ நீ முன்னாடியே மாப்பிள்ளையை பார்த்துட்டியா? இல்லை அப்படிங்கிறா. என்னடி லூஸா வளரிட்டு இருக்கியா? இல்லைப்பா. பின்ன மாப்பிள்ளையே பார்க்கலங்கிற அப்புறம் எப்படி பிடிக்கலன்னு சொல்கிற? பார்க்காத ஒருத்தரை பற்றி எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சண்டைக்கு போகாவளோ. அது இல்லடி, எனக்கு வேறு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எப்படி என்னால் இன்னொருத்தரை பார்க்க முடியும்? எது மேலே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குதுடி. ஓ அப்படி போக்குதா கதை? அப்போ உங்கள் அம்மா சொன்னது சரிதான். எங்கள் அம்மா சொன்னாங்களா? என்னடி சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறா. அதுவா, காலையிலே உங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஆனால் உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு யாரையும் லவ் பண்ணுறாளா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பட் நானும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே தெரியாது தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ என்னடி உனக்கு லவ் இருந்தால் அதை சொல்லு, உங்கள் வீட்டில் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தானே, அப்புறம் ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு பிடிக்காதவரை போய் நேரில் நின்று பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேணாம் நான் இன்னொருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டேரெக்டாக அவர்கிட்டே பேசிடுவாங்களே, ப்ராப்ளம் சால்வ்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. நான் இன்னும் லவ் பண்ணுறத அவர்கிட்டே சொல்லலை, எதுலேருந்து எங்கேருந்து எங்கள் வீட்டில் சொல்கிறது. எனக்கு அவரை பிடிக்கும், ஆனால் நான் இன்னும் சொல்லலடி. எதை லவ் பண்ணுறவங்கிட்டே லவ் சொல்லலையா? விளங்கிரும். அது சரி. ஏண்டி? ஏன்னா நான் அவரை பார்த்ததே 2 வாட்டி தான், அதுவும் நம்ம கம்பெனியில் தான் பார்த்தேன். யாரடி சொல்கிற? நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை. ஒரு டைம் நம்ம கம்பெனியில் பிரச்சனை பண்ணாங்கல்ல அப்படிங்கும். அதுதாண்டி அந்த சாரா குரூப் ஆஃப் கம்பெனி. எதை அப்படின்ட்டு ஜின்னுன்னு சொன்னதும் உங்களுக்கு சின்ன அவர் மேரேஜ் ஆனவரில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அவரோட நேம் சொல்லும் போதெல்லாம் சொல்லனா ஒரு உணர்வு இதயம்லாம் ரொம்ப படப்படம் அடிச்சுக்குது, ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்க நீ அப்படிலாம் பார்க்காத, நீ நினைக்கிற மாதிரி அவர் இல்லை, அவரோட பிஏ, அவரை தான் நான் லவ் பண்ணுறேன் இது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாடி அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் பேர் கூட தெரியாது. இங்கே வந்தப்போ தான் எனக்கு அவனை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. 2 டைம் உன்னை மீட் பண்ண அவங்க வந்தபோது பார்த்துருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ சரி மேடம், அப்போது அவர் இங்கே வந்தால் நீ லவ் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறீங்க. ஷியோர்டி, இங்கே வந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அவரை பார்த்தா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறா. அப்புறம் என்ன, அப்புறம் ஏண்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க? இப்போவே ஜின் கம்பெனிக்கு கால் பண்ணி வித்தின் 2 hours இங்கே வர சொல்லு. என்னடி சொல்கிற? நீ எனக்காக அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்ல போறியா, ப்ராடக்ட் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறா. அப்படியே சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு அவங்களோட ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் அப்படி. பிகாஸ் சுகாவோட கம்பெனி ஃபயர் ஆனதுனால நான் என்னோடய சொத்தை அடமானம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் நான் அதை நம்பிக்கிட்டு எதுலேயும் இறங்கக்கூடாதுன்னு எந்த புது ப்ராஜெக்ட்டும் எடுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. மார்னிங் தான் நான் சைன் பண்ண பேப்பர் ரிட்டர்ன் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ நான் எதில் வேணாலும் தாராளமாக இறங்கலாம். அது மட்டும் இல்லை, நீ என் ஃப்ரெண்டுடி, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அப்படியாடி சொல்லலாம் அப்படின்னு அவள் ஹக் பண்ண. சரி ரொம்ப சந்தோஷப்படாத, போ ஃபஸ்ட்டு போய் கால் பண்ணி அவங்கள சீக்கிரமே நம்மளை பார்க்க சொல்லு. சரிடி உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வெளியே ஓடுறான். போனதுமே ரிசப்ஷனில் நம்பர் வாங்கி உடனே கால் பண்ணுறா. பட் அங்கே என்ன சொன்னாங்களோ அப்படியே பிரைட்டாக போனவன் மூஞ்சி டல்லாகிடுது. இங்கே அப்படியே ஃப்ரைடே ஆரம்க்கு கால் பண்ணுறான். ஆரம் எடுத்ததும்
மச்சான் சாரிடா அப்படின்னு எடுத்ததும் ஃப்ரைடே சொல்ல ஆரம்புக்கு ஒன்றும் புரியல. எதுக்குடா சாரி கேட்குறேன், என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை மச்சான், இருந்தாலும் நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, அதுக்கு தான் சாரி மச்சான் அப்படிங்கிறான். ஏய் அதை விட்டுடா, அதை நானே மறந்துட்டேன், எதுக்குடா சும்மா சாரி கேட்டுட்ருக்க. இல்லை மச்சான், நீங்கள் எங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்த, நான் அப்படி சொன்னதுனால தானடா நீ கோச்சுக்கிட்டு எழுந்து போயிட்ட. யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே பார்த்தேன் கைரா அவள் வந்துட்டு காணோங்க, அப்போ கண்டிப்பாக டியூட்டிக்கு தான் கிளம்பி வருவா, ஸோ அதனால தான் அப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவளை பார்க்கறதுக்காக நானும் இங்கே வந்து அப்படியே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி என் கைரா குட்டி டால் மாதிரி வந்து அப்படி க்யூட்டாக உட்காந்துருக்கா தெரியுமா, என் புஜ்ஜு குட்டி தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் போல் இருக்குது. ஆனாலும் முடியல, அதான் தூரமாக உட்காந்து ரசிச்சு பார்த்துட்ருக்கேன். என் செல்லக்குட்டியை இவ்வளோ சீக்கிரம் வந்தனால தான் அப்படி பார்க்க முடிஞ்சு. அவளை பார்த்தா தான்டா டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கைராவை பற்றி அளந்து விட இங்கே ஃப்ரைடேக்கோ ஏன்டா கால் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா நான் எதுக்கு கால் பண்ண என்னடா சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஃப்ரைடே பார்க்க இங்கே ஆரம்பம். சரி என் டார்லிங் ஏதோ ஃபைலை தூக்கிட்டு என்கிட்ட வரா, கேஸ் ஃபைலாக தான் இருக்கும், எதையாவது கேட்பா, அதனால் என்கிட்ட வளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் காலை கட் பண்ண. எதை நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா? யார் சாமி நீ? கால் பண்ணதில் நீ தாண்டா பேசிகிட்டு இருக்க, நான் 2 வார்த்தை தாண்டா பேசினேன், இதெல்லாம் என்னைய வேறு திட்டுறான் இவன், என்ன டிசைன்ட்ரா நீலாம், கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா? அந்த பிள்ளைய பல வருஷமாக பின்னாடி சுற்றலாம், திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, ஆனாலும் இழிச்ச வாங்கி இழிச்சுக்கிட்ட போய் நிற்கிறான் அப்படின்ட்டு ஃப்ரைடேவோ அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நிமிர சுகா அவனை ஒரு முறைச்சு பார்த்துருக்கேன். இப்போ இவனுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. மச்சான் அது நான் சொன்னல, அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை தானே, இன்னும் கோமா தானே இருக்கான், நீலாம் என்ன ஆளோட, உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது, அறிவு கட்டேன் கூமுட்டேன் அப்படின்னு இவன் பாட்டுக்கு இவன் போய் இதுக்கு 2 திட்டிட்டு அப்படி உள்ள பார்க்க. ஹே யாரா நீங்கள்லாம், என்னடா யார் வெத்த பிள்ளையோ யாரெல்லாம் அடிச்சுட்டு போங்கிற மாதிரி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கெல்லாம்? சாமி முடியலடா முடியல, இப்போவே கண்ணக்கட்டுதே அப்படின்ட்டு அவன் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். இங்கே அப்படியே மூஞ்சி தொங்குப்பட்டுட்டு ஸ்வீட்டி உள்ள வர நீங்களா பார்க்குறீங்க. என்னாச்சு மேடம், போகும்போது அப்படியே 1000 வாட் பல்பு மாதிரி மூஞ்சி பிரகாசமாக போனீங்க, இப்போ வரும்போது 0 வால்ட்டை விட மோசமாக இருக்குது டல்லாக, என்னாச்சு எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. ஆமாம் மச்சி, நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் என் நேரம் அப்படிங்கிறா. என்னாச்சுடி ஃபஸ்ட்டு அதை சொல்லு, ஓவர் பீடிகையாக இருக்குது. கால் பண்ணனா அது அந்த ஜின்னில் அவர் ஏதோ பிஸ்னஸ் டீல் விஷயமா அதர் கண்ட்ரி போயிருக்காராண்டி. அதனால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் என்னவா, அவர் வந்ததுக்கப்புறம் மீட்டிங் வைக்கட்டுமான்னு கேட்டால் இல்லை அவரோட ஒய்ஃப் சாரா இருக்காங்க, அவங்க தான் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கடி அப்படின்ட்டு அவ்வளோ வந்துட்டு ஜின்னு வந்து தான் பிஏ கூட வருவான்ல, அவன்ட்டு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருந்திருப்பா. பட் சாரா வரேன்னு சொல்லும்போது அவள் கூட வரமாட்டாலாம், அந்த ஃபீலிங்கில் அவள் வளரிட்டு இருக்கா. லூஸு, அவங்களுக்குமே பிஏ அவன் தான். என்ன சொல்கிற? ஆமாம், அவர் வர 2 நாள் ஆனால் என்ன, சார் அவர் தானே பர்மிஷன் கேட்டிருக்காங்க, ஓகேன்னு சொல்லு, எனக்கு யார் கூட பேசினா என்ன. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓவே, அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டீலை பேசிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்க. அவ்வளோதான், திரும்பி குஷியாயிரா. ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு குஷியாக ஓடுறா. இல்லை பேசிட்டு திரும்பி வர அவளுக்கு கால் வருது. யார் அப்படின்னு பார்க்குறா. உங்கள் அம்மா தான், அவன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஏய் உங்கள் அம்மா தாண்டி கால் பண்ணுறாங்க அப்படிங்க. ஐயோ மணி என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ 3 ஆயிடுச்சா, அத்தாலாம் ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு காலை வாங்கி அட்டன் பண்ணி மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவோ மணி என்னாச்சு, எங்கடி போனேன், உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்க தெரியுமா, நானும் கால் பண்ணுறேன், கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா, அட்டன் பண்ண கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஸ்கூல் பிள்ளை இங்கே தொலைஞ்சு போன மாதிரி ஒரு பெரிய சிஇஓ பார்த்து உங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போனேன், அதனால் ஃபோனை சைலண்டில் போட்டேன், பார்க்கலாமா, சரி அதுக்கே கத்துறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. சரிடி சாரிம்மா, நான் ஏதோ டென்ஷனில் அப்படிலாம் பேசிட்டேன், நான் உனக்கு கால் பண்ண எடுக்கலைங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு 1/2 மணி நேரம் பக்கம் ஜுவல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கம்மா, எவ்வளோ நேரம் தான் அந்த கடையிலே உட்காந்துருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இந்தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்வீட்டிக்கிட்ட ஓகேடி நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறா. சரி போயிட்டு வா அப்படிங்க. நீங்கள் அதோட கிளம்பி அப்படியே வெளியில் வரீங்க. ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு ஜுவல்ஸ் கடைக்கு தான் வரீங்க. வந்ததும் அப்படியே வந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க மறுபடியும். அம்மா வந்துட்டம்மா அப்படிங்கிறீங்க. இல்லடி நான் அதுக்கு கூப்பிடல, நான் இங்கே ரிங் எடுத்துகிட்ருக்கேன், ஸோ அப்படியே மேலே வந்துடு அப்படிங்கிறாங்க.
அதோ வரமா அப்படின்ட்டு வரீங்க உள்ள. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் படியில் கடன்னு மேலே ஏறுறீங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தன் உங்கள் மேலே அப்படியே வந்து இடிக்க உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவன் வந்து இடித்த ஃபோர்ஸ் உங்களுக்கு வேணும்னே இடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இடிச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே விழுந்துருக்கூடாதுன்னு ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்க. நீங்களும் அப்படியே அவனை அடிக்க கையை உங்குறீங்க. உங்கிட்டு தான் இப்போ பார்க்குறீங்க. அவனும் கேப்பு மாஸ்க்குன்னு மூஞ்செல்லாம் மறைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த கண்ணை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க. அவனும் உங்களே பார்க்க நீங்கள் டக்குன்னு கையை இறக்கிட்டு அவனை நகர்த்தி விட்டு மேலே ஏற, ஹலோ மேடம், உங்களை நான் வேணும்னு தான் அடித்தேன், நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, வாங்க வந்து அடிச்சுட்டு போங்க அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் அப்படி நின்று திரும்பி என் புருஷன் இடித்ததுக்கெல்லாம் திருப்பி அடிக்கிறதில்ல அடி சொல்லிட்டு அப்படின்ட்டு ஓடிடுறீங்க கடன் மேலே ஏறி. அவனும் அடிக்கேடி நான் தான் கேட்டினா எனக்கு மேலே இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ அவன் சிரிக்கிறத பார்த்தா நல்ல வேலை மாஸ்க் போட்டிருக்கான், இல்லாட்டி பைத்தியமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படியே அவனுக்கு தன்னோட டீனேஜில் இருக்கும்போது ஒரு க்ரஷ் இருந்தால் பிடிக்கும், அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசினா பிடிக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சிரிச்சிட்ருக்கான். அப்படியே வந்து அவன் கிட்ட நிற்க அங்கே இருந்த பொண்ணு அவனை பார்த்து அப்படின்னு பயப்பட, நான் தான் அப்படிங்க. இப்போ தான் வந்துட்டு அப்படின்ட்டு அது வேறு யாரில் அவங்க அத்தை பொண்ணு கல்யாணம் நடந்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கு இவன் தன்னோட சார்பில் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் அவள் வந்து ஜுவல்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன எடுக்க போனீங்க அப்படின்னு கேட்க, அது சர்ப்ரைஸ் அப்படிங்க. அப்புறம் அக்கா வந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. பார்த்தேன் அப்படிங்க. அவ்வளோ எனக்கே இவங்களை இந்த கெட்டப்பில் பார்க்க அடையாளத்தில் திடீர்னு யாரும் வந்து நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே சுகாக்கோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இவன் மட்டும் எப்படி எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். சரியான கேடி, எதுக்கு இங்கே வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.